பிள்ளைகளை அடிப்பது தவறு தான் நான் சொல்லியிருக்கேன். எந்த ஆசிரியராக இருந்தாலும் இரத்த காயம் வரும் வரை பிள்ளைகளை அடிக்கிறது ரொம்ப தப்பு. 10 வருஷத்துக்கு முன்னாடி பெரம்பால் அடி வாங்கியிருக்கோம், மூங்கில் கம்பால் அடி வாங்கியிருக்கோம். நம்ம எல்லாம் அடி வாங்காமலாம் படித்து வளர்ந்தது கிடையாது. உங்கள் பிள்ளைகளை அப்படி என்ன நீங்கள் பொத்தி பொத்தி வளர்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன். பிள்ளைகள் நல்லா படிக்கணும். ஒரு பிள்ளைகள்கிட்ட என்ன திறமை இருக்குது, ஒரு டாக்டராகவோ லாயராகவோ இன்ஜினியராகவோ அந்த பிள்ளைகளுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் ஆசிரியர்கள். அதுக்கு தான் நாங்கள் சைக்காலஜியே படிச்சுட்டு வரோம். அப்போ பிள்ளைகளை உளவியல் படி ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். எந்தெந்த ஏஜில் பிள்ளைகள் மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அந்த பிள்ளைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தான் எங்களுக்கு ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க. நல்ல வாய்க்குள்ளேயே பேசுகிறீங்களே. ஒரு ஆசிரியர் பிள்ளைகளை கண்டிக்கிறாருன்னா அவர் நல்ல ஆசிரியர். கண்டிப்பே இல்லாமல் பிள்ளைகள் தவறு பண்ணும்போது நீ என்னன்னாலும் படித்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி, மார்க் எடுத்தாலும் சரி எடுக்காட்டாலும் சரி, எந்த பிள்ளைய அடித்தானே, எந்த பிள்ளை கண்ணில் குத்துனானே அப்படின்னு ஒரு ஆசிரியர் சும்மா இருக்கிறாரு, அவர் ரீல்ஸு பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா அவர் நல்ல ஆசிரியர்னு நான் சொல்ல மாட்டேன். யார் பிள்ளைகள் தவறு செய்யும்போது கண்டிக்கிறாங்களோ அந்த ஆசிரியர் தான் நல்ல ஆசிரியர். காலம் எங்கேயோ போயிட்டுருக்கு. காலங்கள் எப்படி போனாலும் ஆசிரியர்களை மதிக்காமல் இருக்க போய் தான் இன்றைக்கி முக்கால்வாசி பிள்ளைகள், நான் எல்லா பிள்ளைகளையும் சொல்ல வரல, முக்கால்வாசி பிள்ளைகள் இன்றைக்கி ரீல்ஸுக்கு அடிமையாகி இருக்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் பெற்றவங்க கொடுக்குற செல்லம்தான் காரணம். பெற்றவங்க முதல்ல நீங்கள் திருந்துங்க, அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளைகளை நல்லபடியாக வளருங்க. நாளைக்கு வீட்டில் அடங்காது ஊரில் அடங்காதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் பிள்ளைகள் ஊர்க்காரங்க கையில் அடிபட்டு ஒரு தப்பு பண்ணிட்டு நிற்கும்போது அப்போ ரத்த கண்ணீர் விடுவீங்கள்ல, அப்போ தெரியும். இப்போ சொல்லும்போது யாருக்குமே புரியாதுங்க. ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன். 10 வருஷம் முன்னாடியே பிள்ளைகள் எல்லாருமே மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போய் லஞ்சு சாப்பிடக்கூடாது. ஆனால் நாங்கள் என்ன செய்வோம், பின்னாடி கேட்ட எகிரி குதிச்சு ஓடுவோம். சின்ன பிள்ளைகள், தப்பு பண்ணாத பிள்ளைகள் யாரும் கிடையாது, தப்பு பண்ணாத மனுஷனும் கிடையாது. தப்பு பண்ணால் சொல்லி திருத்தணும். சொல்லியும் கேட்காத பிள்ளைகளை, என்ன காட்டு கற்றுனாலும் கேட்காத பிள்ளைகளை என்ன செய்வீங்க? உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளை என்னன்னாலும் செய்யட்டணும் அப்படின்ட்டு விட்டுருவீங்களா? இன்னொரு பிள்ளை நோட்டை கிழிக்குது, இன்னொரு பிள்ளையை போட்டு அடிச்சுட்டு வருது, ஒரு மண்டையில் எரியுது, பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? மற்ற பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க? ஏங்க உங்கள் பிள்ளைகளை ஏங்க இப்படி வளர்த்துருக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்கள் மேலே இவ்வளோ தப்பை நீங்கள் ஒத்துக்கிடவே மாட்டீங்க பாருங்கள். பிள்ளைகளை பொத்தி வளர்க்குறத விடுங்க. முதல்ல ஸ்பூன் ஃபீடிங்காக வளர்க்குறத விடுங்க. பிள்ளைகளுக்கு வீட்டு கஷ்டத்தை சொல்லி வளருங்க. நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டீங்க, நம்ம குடும்பம் என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்லி வளருங்க. கஷ்டத்தை சொல்லி வளர்க்குற ஃபேமிலி தான் பிள்ளைகள் கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கும். பிள்ளைகளுக்கு புரியாதுன்னா கிடையாது, அடிக்காமல் கூட புரிய வைக்கலாம். ஆனால் 60-70 பிள்ளைகளுக்கு மேலே இருக்க இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சைக்கலாஜிக்கலாக ஹேண்டில் பண்ணிட்டுரும். ஒரு பிள்ளை ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கும், இன்னொரு பிள்ளை ஸ்லோ லேர்னராக இருக்கும், இன்னொரு பிள்ளை எழுத தெரியாமல் இருக்கும், இன்னொன்று வாசிக்க தெரியாமல் இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்தனியாக நாங்கள் பாடம் நடத்தும்போது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை போர்டில் எழுதுவோம். அப்போ எந்த பிள்ளை என்ன சேட்டை பண்ணுதுன்னு தெரியாது. ஒரு முக்கால்வாசி பிள்ளைகள் பாடம் நடத்தும்போது ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் கவனம் இருக்கும். மற்ற நேரம் ஃபுல்லாக பின்னாடி திரும்பி பேசுகிறது, மற்ற பிள்ளைகள் கூட சண்டை போடுறது, அடிக்கிறது, முதல்ல லவுடராக கத்தி பேசுகிறது. இப்போ புதுசாக ஒரு குரூப்பிசம்னு ஒன்று வந்திருக்கு. மற்ற பிள்ளைகளை கிண்டல் பண்ணி பல்ல காட்டுறது, அப்புறம் இந்த கேவலமான வார்த்தைகள் எல்லாம் பேசுறது. பிள்ளைகள் எவ்வளோ அசிங்கமாக பேசுதுன்னு பெற்றவங்களுக்கு தெரியுமா?